உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பூமியில் அந்த ஆத்மாவை நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னா அந்த ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு போயிடும். அங்கே போய் நம்ம கதறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிதான் லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான், லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தான், செல்வ செழிப்பாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தி அடைந்து நல்லா குடித்து சரீரத்துக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்தான். ஆனால் இந்த லாசருவோ அவன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடந்தான். ஆனால் அவனுக்கு இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணல? ஒண்ணுமே கொடுக்கல. அந்த மேஜையின் மேல் இருக்கிற அந்த பருக்கையை கூட கொடுக்கல. அப்படி அந்த ஐஸ்வர்யம் வாழ்ந்தான். ஆனா 2 பேரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் மரித்தான். ஆனா இந்த லாசரு என்ன பண்ணா? நேரா ஆபிரகாமின் மடியில் போய் அமர்ந்தான். இந்த ஐஸ்வர்யவானோ நரகத்தில் போய் விழுந்தான். அப்போ பாருங்க, நம்ம இந்த பூமியில் வாழ்கிற இந்த நாட்களில் நமக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம இன்னைக்கு மரித்த பரலோகம் போவோமா? பரலோகத்துக்கு நமக்கு இடம் உண்டா? பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டா? அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். அந்த ஐஸ்வர்யம் சொல்றான், தண்ணி தாங்க முடியல. உடனே சொல்றான், ஆண்டவனே அந்த லாசரு கையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரை எனக்கு கொடும், தாகம் தீர்த்து கொள்ள கொடும். கிடைக்குமா? கிடைக்காது. நரகமும் பரதேசியும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிளவு இருக்கு. அதுல என்ன பண்ண முடியாது. இங்கிருந்து எவனும் அங்க போக முடியாது, அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது.